கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ராஜ்யத்தை உள்வைத்து வாழ்கிறவர்களே, புது சிருஷ்டிகளே, உங்களுக்கு தொடர்ந்து இந்த ஒப்புரவாகுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். புது சிருஷ்டி இல்லை அப்படினாலே இந்த 9ஆம் மாதம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நன்றாய் கவனித்து கேளுங்கள். இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, அப்ப ஒரு புத்தி சொல்லணும். புத்தி சொல்லிட்டு என்ன செய்யணுமா? அவங்களுக்காக வேண்டுதல் செய்யணுமா? ஒப்புரவாகுதலின் 3வது தன்மை என்ன? முதல் தன்மை என்ன? ஊழியத்தை தந்தார். ஒப்புரவாகுதலின் 2வது தன்மை என்ன? உபதேசத்தை தந்தார். ஒப்புரவாகுதலின் 3வது தன்மை என்ன? அவர் நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும். அதான் 3வது ஆலோசனை. புது சிருஷ்டி கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். ஒப்புரவாக்கப்பட்டவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணுங்க. நீங்க யாருக்காகலாம் ஜெபிக்கிறீங்க? உங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்க கணவனுக்காக ஜெபிக்கிறீங்களா? இல்லை உங்க மனைவிக்காக ஜெபிக்கிறீங்களா? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? சபைக்காக ஜெபிக்கிறீங்களா? இல்லை இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? மிஷனரி ஊழியத்தை தோற்றுவித்தவரே பவுல் தானே. சோத்திரம். ஆனபடினாலே நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்க? இந்த வசனம் அப்படி தானே சொல்லுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். பவுல் சொல்றார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் சரியான வாழ்க்கையில் போவதற்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சபைக்கு நிருபங்கள் எழுதும் போதெல்லாம் அது சொல்லார்ல. அப்ப நாம நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிக்கணுமா? நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கணுமா? நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணுமா? அதே போல மனம் திரும்பாமல் இருக்கிற உறவுகளுக்காக ஜெபிக்கிறோமா? உங்க சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, அப்பா, அம்மா, பிள்ளைகள், கணவன் மனைவி உறவுகள் சரியா இருக்கா இல்லையா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. மீட்கப்படாத உறவுகளுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணுங்க. மீட்கப்படாத உறவுகளுக்காக ஜெபிக்கணும். நீங்க அப்படி ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். அவர் சிலுவையில் பட்ட பாடுகள் எல்லாம் என்ன செய்யணும்னா, பட்ட பாடுகள்லாம் என்ன செய்யும் தெரியுமா? அது வீணா போகாது, அது செயல்பாட்டுக்குள்ள வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நல்ல கவனிங்க. புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு? ஒப்புரவாகுங்கள் என்கிற ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். 2வது என்ன கொடுத்திருக்கிறாரு? அந்த ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். 3வது என்ன கொடுக்கிறாரு? ஒப்புரவாகுதலின் ஜெபம். யார் யாருக்கெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ அத்தனை ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார், பதில் அளிப்பார், விடுதலை ஆக்குவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு ஜெபம்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன் குறைஞ்சு போச்சு? ஜெப ஆவி உள்ள வரணும். என்ன வரணும்? ஜெப ஆவி, விசுவாசத்தின் ஆவி. ஜெப ஆவி வரும்பொழுது நீங்க நேரம் தெரியாம ஜெபிப்பீங்க. மாம்சத்தில் ஜெபிக்க மாட்டீங்க, அந்நிய பாஷையில ஜெபிப்பீங்க. அந்நிய பாஷையில ஜெபிக்க ஜெபிக்க கட்டுகள்லாம் உடைக்கப்படும், அறுக்கப்படும். உங்க வேண்டுதல்கள் தேவ சமூகத்துக்கு போகும். ஏன்னா அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியம் பேசுறான். ஜெபமே ஒரு ரகசியம் தானே. தேவனோடு பேசி பேசி பழகி பழகி அப்படியே ஜெபத்தில் அப்படி காத்திருங்களேன். முன்னெல்லாம் ஒரு நாட்கள்ல முழு இரவு ஜெபம்னு இருந்துச்சு. இன்னைக்கு முன்னிரவு ஜெபம் ஆகி போச்சு. அன்னைக்கு 8 மணி 9 மணிக்கு ஆரம்பிக்கிற ஜெபம் காலையில் 5 மணி வரைக்கும் நடக்கும் முழு ஜெபம். சோத்திரம். இன்னைக்கெல்லாம் 7 to 9 முன்னிரவு ஜெபம், இல்லை 7 to 10. நிலை மாறி போச்சு, கவலைக்கிடமா இருக்குது. அதனால சபைகளோடு கூட சேர்ந்து கூடி ஜெபிங்க, வீட்டில் கூடி ஜெபிங்க. உங்க பகுதியில் உங்க பாஸ்டர்கிட்ட சொல்லி பிரேயர் செல்ல ஏற்படுத்துங்க. எல்லா இடங்களிலும் ஜெபிக்க மக்களை தூண்டுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே, மன மகிழ்ச்சியான நல்ல அருமையான காலவெளியில நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க ஒப்புரவாகுங்கள் என்று ஊழியத்தை கொடுத்தீர்.
ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி உபதேசத்தை கொடுத்தீர், ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி ஜெபிக்க வைத்திருக்கு. இந்த 3 காரியத்தை கருத்து கொண்டு புது சிறுசியாக இருக்கிற நாங்கள் தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.